கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நேரத்திலும் உங்கள் எல்லாரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த வீடியோ வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். சங்கீதம் 144வது அதிகாரம் 15வது வசனம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வசனத்தில் 2 காரியங்களை கர்த்தர் அழகாய் எழுதுகிறார். இவ்விதமாக சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இல்லையா? நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருக்காக தான் வாழ்கிறோம், கர்த்தருக்காக தான் உழைக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து கற்றுக் கொடுக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியும் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்க வேண்டிய காரியத்தில் கவனமாக இருக்கிறோம். இல்லையா? இப்படி கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம் தெரியுமா? அதே வசனத்தில் முதல் வார்த்தையை கவனிங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு சீரை வைத்திருக்கிறார். என்ன சீரு? நம்ம குடும்பங்களில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சீர் கொண்டு போவாங்க இல்லையா? திருமண வீட்டில் சீர் கொடுக்கப்படும். அப்புறம் வாலிப பிள்ளைங்க வாலிப வயதுக்கு வரும்போது சீர் கொடுக்கப்படும். தாய் மாமன் சீருன்னு சொல்லுவாங்க, தாய் தகப்பனுடைய சீருன்னு சொல்லுவாங்க. நிறைய சீர் இருக்குது. அது மட்டும் இல்லை, நண்பர்களும் தெரிந்தவர்களுக்கு சீர் கொடுப்பாங்க. இப்படி நிறைய கொடுக்குறாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை தெய்வமாக கொண்டிருக்கிறல்ல, உனக்கு நான் சீர் கொடுக்குறேன், உனக்கு நான் என் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சில சீர்களை நமக்கு கொடுக்கிறார். ஆமேன். இது கர்த்தருடைய சீர். என்னென்ன சீரை கர்த்தர் நமக்கு தருகிறா தெரியுமா? 12வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க. முதல் சீர், என் பிள்ளைகள் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இது முதல் சீர். 2வது சீர், என் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போல இருப்பார்கள். இது 2வது சீர். என் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். இது 3வது சீர். எங்கள் கிராமங்களில், அதாவது எங்கள் ஊர்களில், எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும். இது 4வது சீர். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். 5வது சீர். 6வது சீரை பாருங்க, சத்துரு உட்புகுதலும் குடியோடி புகுதலும் இராது. கடைசியான 7வது சீர், எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது, கண்ணீர் உண்டாகாது, அழுகை உண்டாகாது. இப்படிப்பட்ட 7 விதமான சீர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமேன். ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறீர்கள். ஆமேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. காரணம், இவ்விதமான 7 விதமான பூரணமான சீர்களால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமேன். தாய் மாமனுடைய சீரை வாங்கியிருப்பீங்க, பெற்றோருடைய சீரை வாங்கியிருப்பீங்க, நண்பர்களிடத்திலும் சீர் வாங்கியிருப்பீங்க, உறவுகளிடத்தில் வாங்கியிருப்பீங்க. இப்போ உங்கள் தேவனிடத்தில் சீரை வாங்கிக் கொள்ளுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.